பயங்கரமான கார் நசுங்கிருச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் அதுல வந்து என்னுடைய இடுப்பெலும்பு, ஆஹ் நீ ஆஹ் அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய முட்டி, ஓ அப்புறம் ஓ. இந்த கை எலும்பு எல்லாம் உடைஞ்சிருச்சு. கடவுள் தான் உனக்கு இதை பண்ணியிருக்காரு, இந்த தண்டனையை உனக்கு கொடுத்துருக்காரு. உம் எனக்கு இப்படி இடிச்சு பல்லு பிரச்சனை எல்லாம், பல்லாம் உடைஞ்சிருச்சு. அப்போ கடவுளே உன் பல்ல உடைச்சிட்டாரு. நம்ம அப்புறம் என்ன வந்து ஃபீல் நம்ம பண்றீங்க சார்? இப்ப நீங்க அந்த ராப்சர் அந்த வேர்டு இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா? ராப்சருங்கிறது பிப்ளிக்கல், பைபிள்ல இருக்கிறது. அது சரி. தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ இல்லைன்றதுக்காக அது ஒரிஜினல், அதாவது மூல பாஷையில இல்லாம இல்லை. ம். நம்ம இப்ப கடைசி காலங்கள்ல இருக்கிறதுன்றதும் உண்மைதான். ம், ம். அஹ் பாக்குறீங்க. இப்ப நீங்க ஒ- வந்து இப்ப இந்த ராப்சர் இப்படி இப்படி இப்ப ஒவ்வொரு டைமும் நீங்க ஒரு வருஷமும் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டே போறீங்க. இப்ப சில பேர் வந்து இதெல்லாம் தேவையில்ல, ஊழியக்காரங்களே. இது தேவையில்லைங்க. இது கர்த்தர் வரும்போது வருவாரு. இது எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்றீங்க? ஏன் மக்களுக்கு போய் இவ்வளவு விஷயத்த சொல்றீங்க? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது அந்த அந்த கேள்விக்குலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி? நான் என்ன சொல்றேன்னா, அதை கேட்கிறேன். அவங்க அது கிடையவே கிடையாது. அவங்களெல்லாம் நான் சப்போர்ட் தான் பண்றேன். சரி. ஆனா ஓகே. அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை தான் நான் வந்து எதிர்க்கிறேன். ஓகே. 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 உங்களோட திட்டங்கள் வந்து உங்களை முன்னேற்றத்துக்கும், உங்களை பிரபலப்படுத்துறதுக்கும், உங்களுடைய கார்களை அதிகப்படுத்துறதுக்கும், உங்க வீடுகளை பெருசாக்குறதுக்கும் இல்லை. ம், ம், ம். ப்ராஸ்பெரிட்டிங்கிறது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆமா. இப்ப ஓகே. நான் வந்து 1 கோடியில வீடு வாங்கினேன்னா இந்தியால, என்னோட ம். சபை மக்கள் அந்த மாதிரி வாங்கணும். ஓகே. அந்த வாங்குறவங்க வந்து அங்க சாட்சி சொல்லணும். ம். சோ ஒன் சைடா இருக்கக்கூடாதுன்றீங்க. ஒரு சைடா ஒன் மட்டுமே சைடே போயிட்டு இருக்கு. இருக்கக்கூடாது. ஒரு ம். ஒரு போதகன்ன்றவன் மத்தவங்கள வழி நடத்த தான் இருக்கானே தவிர தன் வழியே அதிகப்படுத்திக்கிறதுக்கு. இதே நேரத்துல என்ன வந்து ஐயோ அக்கா மாதிரி வருமா அப்படியா இப்படியான்னு பேசுறவங்க இன்னைக்கு என்னை எதிர்க்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்னை எதிர்க்கிறாங்க. காரணம் என்னால எதுவும் பிரயோஜனம் இல்லைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பிரோஜனம் இல்லைன்னா நீங்க காணிக்கை அவங்களுக்கு நான் சொல்றீங்களா? சப்போர்ட் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே. நல்லா பண்ணேன். ஓகே. நான் வந்து இப்பவும் சப்போர்ட் பண்றது தவறான ஆட்களுக்கு பண்றேன்னு அவங்களாவே பிரசங்கம் எல்லாருக்கும் சொல்றாங்க. நம்மள வந்து சிலர் வந்து எனக்கு மனநிலை சரியில்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓ. சில ஊழியக்காரங்க. ஏன்னா அவங்களும் நமக்கு எதுவும் வரப்போறல, அவங்க ஒன்னும் இந்தியாவுக்கு நீ வரப்போறல, நம்ம கூட எதுவும் அவங்க பண்ண போறல, நம்மளுக்கு எதுவும் ஊழியத்துக்கு வரப்போறல, என் பொண்டாட்டிக்கு அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட போறது இல்ல இனிமே, அவ ம். படிச்சு முடிச்சிட்டா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலர். நம்முடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மாதம் கோவாக்கு விசிட் பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் சர்ச் டாக்குமெண்ட்ரிஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களையும் எங்கள் ஈடன் டிவியில் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கோவாவிலேயே கோவா சரௌண்டிங்லேயும் நல்ல ஊழியம் பார்க்குறாங்க, வெளியே தெரியலனா கண்டிப்பாக அவங்களையும் நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளையும் ஊழியங்களையும் அதில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நாங்கள் கோவாவில் மீட் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சிகள் ஊழிய அனுபவங்கள் பலருக்கும் பக்தியையும் விசுவாசத்தையும் ஆண்டவரை ஏற்படுத்துங்கள்ல எந்த சந்தேகம் கிடையாது. டிவி நேயர்களுக்கும் பிரதர் பிரவீன்க்கும் கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் நான் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். உங்களுக்கெல்லாம் நன்மையும் கிருபையும் உண்டாவதாக. பிரைஸ்லாம் சார். பிரைஸ்லாம். Praise the Lord. நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கேன். இப்போ ரொம்ப ஆஹ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வருஷங்களும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 1 இயருக்கு நான் மேல வந்து ஆயிடுச்சு. ஒரு 8 மாசங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கார் விபத்துல சிக்கிக்கிட்டேன். ஓகே. ஓகே. சிக்கிக்கிட்டேன் நானா பண்ணது அது, அதாவது தூங்கிட்டேன் போல கார் ஓட்டிட்டு போகும்போது. சரி. 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 அதனால ஆஹ் பயங்கரமான கார் நசுங்கிருச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் அதுல வந்து என்னுடைய இடுப்பெலும்பு, ஆஹ் நீ ஆஹ் அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய முட்டி, ஓ அப்புறம் ஓ. இந்த கை எலும்பு எல்லாம் உடைஞ்சிருச்சு. அந்த 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 பிக்சர் கூட நீங்க காட்டியிருந்தீங்க அந்த குரூப்ல போட்டு பயங்கர நம்முடைய அப்போ குழுவுல போட்டிருந்தாங்க. அது நான் இன்னும் அந்த பார்க்கல. அந்த அந்த கார் இதெல்லாம் பயங்கரமா அப்பளம் மாதிரி நொறுங்கி இருந்துச்சு. அதை ம்ஹும். பார்க்கும்போது அந்த ரொம்ப குழுவுல ஆச்சரியமா என் பிள்ளைங்க போட்டுட்டு இத பாக்குறவங்க உடனடியா டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால இருக்கு.
மத்தவங்க என்கிட்ட அதை பத்தி பேசும்போது இந்த மாதிரி சிஸ்டர் உங்களுடைய கார் பார்த்தோம் ரொம்ப பயங்கரமா நசுங்கியிருந்தாலும் உயிரோட வந்ததே பெரிய அதிசயம் அப்படின்னு சொன்னப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் அதை பார்க்க கூடாதுன்னு என் பிள்ளைங்க விரும்பி இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால என் கணவர் அதை எனக்கு காட்ட மாட்டேன்னு சொல்றேன், வேணாமா அவனுக்கு அது பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஆனா கடவுள் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. எனக்கு முகத்திலயோ உடம்புல ஹார்ட்லயோ லங்ஸ்லயோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இருக்கிறது வந்து இந்த ஏற்கனவே என்னோட இடுப்பெலும்பு கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. நடைய கொஞ்சம் மெதுவா இருந்தப்ப டாக்டர் சொன்னாங்க லேப்ரம் உடைஞ்சிருக்கு, தேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த கார் விபத்து மூலமா அதை ரீப்ளேஸ் பண்ண வச்சார் கடவுள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு நர்ஸா நான் அமெரிக்கால இருந்தாலும் எனக்கு மாத்திரை சாப்பிட பிடிக்காது, டாக்டர்ஸ்ட போக பிடிக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். வேலைக்கு மட்டும்தான் போறேன், பணம் சம்பாதிக்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் தவிர என்னுடைய உடம்ப வச்சு அவங்க பணம் சம்பாதிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒருவேளை அதனுடைய அதுலயும் ஒரு பாடம் கடவுள் கத்துக் கொடுத்தாரு. ஏன்னா நான் ஒரு நர்ஸ் டாக்டர், எனக்கு ஹெல்ப் பண்ற இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க மட்டும்தான் ஹாஸ்பிட்டல ஓட்டுறாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், டயட்டீஷியன், இவங்க ரெக்ரியேஷனல் தெரபிஸ்ட், இவங்கெல்லாம் ஒரு பேஷண்ட்டுடைய ரெக்கவரில எவ்வளவு முக்கியமா இருக்காங்கன்றது நான் தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா நான் நைட் நர்ஸ், நைட்டு போகும்போது அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, பகல் முழுக்க அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு பேஷண்டா இருந்து பார்த்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த இடுப்பு எலும்ப ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டீராய்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க போல. அதனால எனக்கு சுகர் என்ன சார் நீங்க டோட்டலாவே நடக்க முடியாம ஃபுல்லா பெட் ரிட்டர்ன் ஆயிட்டீங்கல்ல? பெட் ஃபுல்லா 45 நாள் எழுந்துக்காம ஒரே பெட்ல இருந்துட்டு காலை தூக்கி வச்சு 2 பில்லோக்கு மேல வச்சுதான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து மார்ச் மாசம் தான் நடப்பேன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபையினால நான் கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய என்னால முடியும், கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு நடந்து ஜனவரில நடக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 மாசம் முன்னாடியே என் பொண்ணோட கல்யாணத்துக்கு அவங்க வந்து அந்த ரேம்ப் எல்லாம் வச்சிருந்தாங்க நான் ஏறதுக்கு, அந்த வீல் சேரோட இல்லாட்டா வாக்கரோட, அதெல்லாம் எடுத்துட்டு நான் சமத்தரையில் நடந்தேன். கடவுள் என்ன நடக்க வச்சாரு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய டான்ஸ் ஃப்ளோர்ல போயிட்டு டான்ஸும் பண்ற அளவுக்கு என் பொண்ணுக்கு அழுதுட்டா பாத்துட்டோம்மா, நீ டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்துட்டியாமா அப்படின்னு என் கூட சேர்ந்து அழுதா. அப்புறம் நான் சொன்னேன் அழாதமா, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் வந்தேன். அந்த மாதிரி கடவுள் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் எனக்கு பண்ணாரு. உங்களுக்கே தெரியும். ஆக்சிடென்ட்ல எப்படி சார் நீங்க அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு லைட்டா தூங்கிட்டே இருந்தீங்க? தூங்கிட்டேன். நான் கண்ணை முழிக்கும் போது ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேட்டின் மேல என்னோட கார் பயங்கரமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எப்படி நான் எனக்கு கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா எந்த கால் வைக்கிறோம்னு ஒண்ணுமே இல்லை, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஜீசஸ் ஜீசஸ் மட்டும் சொல்லிக்கிட்டே போயிட்டு பார்த்தாக்கா ஒரே மரங்களா இருக்கு, தூரத்துல கட்டடங்க தெரியுது. அந்த ஒரு மரத்து மேல நானாவே இடிச்சு நிப்பாட்டினேன். ஏன்னா எங்கேயோ படிச்சது ஞாபகம் இருந்தது எனக்கு, ஒரு மரத்து மேல இடிச்சுனேன்னா அவ்வளவு இம்பாக்ட் இருக்காது. பில்டிங்கோ முன்னாடி இருக்க கார் மேலே இடிச்சா பயங்கரமா உங்களுக்கு அதாகணும். அதனால அதனால கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அப்போ அந்த நேரத்துல அவ்வளவு பயத்துல அவ்வளவு ஒரு திகில்ல இருக்கும்போது டக்குன்னு ஒரு மரத்து முன்னாடி நிப்பாடினா அந்த மரம் வந்து பேசஞ்சர் சைட்ல இடிச்சு கார் நின்னுது. டிரைவர் சைடு இருக்க என்னுடைய இந்த நீயும் இடுப்பும் வந்து ஒரு இம்பாக்ட் மாதிரி ஆயிடுச்சு, என் மேல இப்படி இடிச்சிருச்சு. ஆனா இதுல என்னன்னா என்னுடைய தமிழ் பைபிள் உங்களுக்கு தெரியும், அந்த பைபிள் வந்து என்னுடைய கார் ஃப்ரண்ட் சீட்ல இருக்கும். நிறைய என்னுடைய வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே பார்த்திருப்பாங்க. தி வே, தி லைஃப், தி ட்ரூத்னு எழுதியிருப்பேன். அதுல அந்த பைபிளை வச்சிருந்தப்போ அடிப்பட்டப்ப என்ன எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, பைபிள் அங்கேயே இருந்து. நான் சொன்னேன் என்னோட செல்போனை என்னோட பைபிளை மட்டும் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொன்னேன். என் கார்ல இருந்த ஒரு பொருளை கூட என் பிள்ளைங்க எடுக்கல, அவ்வளவு பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்தது. அடிபட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அவங்க வந்து தட்டுறாங்க, இடிச்ச அப்புறம் பக்கத்துல யாரோ, அந்த இடத்துல நான் போனப்போ ஒரு கார் கூட என் முன்னாடியோ பின்னாடியோ இல்ல. எப்படிதான் மக்கள் வந்தாங்க, எப்படி அங்க ஒரு ட்ரூப்பர் இருந்தாரு. நீங்க வந்து உங்க பாருங்க ட்ரூப்பர் கூட இருக்காரு, ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரூப்பர் அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வசதி ஏஞ்சல், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ராஃபேலுங்கிறாரு. இந்த ராஃபேல் அப்படிங்கிறாரு.
ஆ, தெரியல, ஹீலிங் ஏஞ்சல்னு ஆமா வாங்க ஆமா அவரை. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. எனக்கு அப்படியே அதிசயம் ஆயிடுச்சு. ஆனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் மயக்கமாயிட்டேன், என்னை கொண்டு ஆ, போயிட்டாங்க. நான் எந்த ஆ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தனோ அதே ஆ, ஹாஸ்பிட்டல்ல 45 நிமிஷம் கழிச்சு சரி. ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போறாங்க என்ன, அதே ஆ, இஆர்ல. ஆ, ஆ, நான் வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்ஸ், நான் ஹார்ட் சைட் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். சரி. அன்னைக்கு என்ன இஆருக்கு அனுப்பியிருந்தாங்க, அங்க ஆள் தேவையா இருக்குன்னு. ம், 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 அந்த ம். இஆர்ல கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காம வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் நேரா மேரிலாண்ட் கார் ஓட்ட ஆரம்பிச்சுதான் நான் பண்ண தப்பு. நான் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கணும். ரெஸ்ட். ஓகே ஓகே ஓகே. பொதுவாவே நீங்க ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்க சாட்சியில. டியூட்டிலாம் மணிக்கணக்கா பார்ப்பேன் அப்படின்னு. கணக்கா நடப்பேன், மணிக்கணக்கா ஓடுவேன், எந்த விதமான சோம்பேறித்தனமும் என்கிட்ட கிடையாது. ம். காரை வந்து நான் ஓட்டிட்டு போயிடுவேன்னு எல்லாத்தையும் சொன்னேன். நான் ஐம் கோயிங் டு மேரிலாண்ட் டைரக்ட்லி. நான் மேரிலாண்ட் இருந்து 6 மணி நேரம் தள்ளி இருக்கு எங்க ஒர்க் பண்ண இடத்துல. நாங்க ஒரு மணி தூங்காம நேரம் ரெஸ்ட். நீங்க ஓட்டுனதுதான் அவ்வளவுதாயிடுச்சுல்ல. தூங்காம ஓட்டினதான் தப்பா போச்சு. என் ம். பொண்ணுங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ராப்சரை பத்தி பேசினப்பெல்லாம் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கோவப்பட்டாங்க. உனக்கு ம். வந்து கடவுள் தான் உனக்கு இதை பண்ணியிருக்காரு, இந்த தண்டனையை உனக்கு கொடுத்துருக்காரு. உம் எனக்கு இப்படி இடிச்சு பல்லு பிரச்சனை தான், பல்லாம் உடைஞ்சிருச்சு. அப்போ கடவுளே உன் பல்ல உடைச்சிட்டாரு. நான் சொன்னேன், கடவுள் என்ன டென்டிஸ்டா ம். என் பல்ல பிடுங்கிறதுக்கு? கிடையாது. அவர் வந்து தண்டிக்கிற தேவன் கிடையாது, அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. ஆமென். நான் அவருடைய வருகையை பற்றி பேசுறத பிடிக்காம இந்த சாத்தானுங்கிறவன் தடை பண்ண பார்த்தான். ம். அந்த தடைய மீறி அவர் வந்து என்னை காப்பாத்திருக்காரு, என் பிராணனை ரட்சித்திருக்காரு. எனக்கு எந்த விதமான பொருள் சேதம் தான் ஏற்பட்டு தவிர எனக்கு உயிர் சேதம் ஏற்படல. அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கடவுளை எல்லாரும் தண்டிக்கிறவராக பாக்குறாங்க. ம். ஒரு பெரிய நான் ரொம்ப மதிக்கிற ஒரு சிஜே லோபிக்குன்னு சொல்றாரு, என்னோட கண் பார்வை மங்கிக்கிட்டே வருது. கடவுள் என்னுடைய பிசிக்கல் கண்ணு எடுத்தாலும் பார்வையை எடுத்தாலும் ஸ்பிரிச்சுவல் பார்வையை கொடுத்திருக்காரு. ஆமென். கடவுளோட வேலை எடுக்கிறதே கிடையாது. ம். யோபு வந்து சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அவன் பாய்ஃப் வந்து, நீங்க ஏன் இன்னும் பேசிட்டே இருக்கீங்க கடவுளை பத்தி, அவரை ஏன் அவரை நிந்திச்சிருங்க, நிந்திச்சு உங்க ஜீவனை விட்டுருங்கன்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், இல்ல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். ம். நீங்களும் நானும் யோபு முதல் அதிகாரம் படிச்சிருக்கோம். ம். ம். நமக்கு கண்டிப்பா. தெரியும் சாத்தான் தான் அதை எடுத்தான். ம். அதுக்கு கடவுள் அனுமதி அளித்தார். ஏன்னாக்கா அவனுடைய ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டட்னஸ், அதாவது அவன் எப்படி கடவுளை பற்றி கொண்டிருந்தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அவர் சொன்னார் இல்லையா. ம். சோ கண்டிப்பா. நானும் அதை அனுபவிச்சேன். கடவுள் என்னை வந்து என் கூட நான் இருக்கேன்றத, நான் ம். உங்க கூட நான் இருக்கேம்மா, நான் உங்க கூட இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் பட் ஆனா ஹாஸ்பிட்டல். சார் நீங்க பொதுவா நிறைய ஃபெய்த் கிரேஸ் அதிகமா பிலீவ் பண்ற ஒருத்தர் நீங்க. நீங்க ம் ம் டக்குன்னு இது நினைச்சீங்களா இந்த மாதிரி? ஏன்னா நிறைய பொதுவா ஊழியர்கள்ல பாடுகளை பத்தி பேசும்போதெல்லாம் இதெல்லாம் பேசுவாங்க. ம் டக்குன்னு உங்களுக்கே இப்படி நடந்த போது என்ன ஃபீல் பண்ணீங்க அதான் நான் ஹாஸ்பிட்டல்? ஃபீல் பண்ண. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது எனக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. ஓகே அவர் இதை நடக்க விட்டுருக்காருன்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஓகே ஓகே. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, லெட்டிங் மீ ஈட் a humble பையன், அதாவது தாழ்மையின் அப்பத்தை சாப்பிட வச்சாரு. ம், ம், ம். நம்ம வந்து என்னால முடியும், நான் பண்ணிடுவேன் நான் பண்ணிடுவேன் ரொம்ப தைரியமா வந்தேன். கடவுள் வந்து நமக்கு ரெஸ்ட்டை வந்து கட்டளையிட்டு இருக்காரு. 6 நாள் வேலை செஞ்சா 7ஆம் நாள் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ம். ஆனா நம்ம அதை மதிக்கிறது இல்லை. மீறி நடக்கும்போது இந்த மாதிரி. நம்ம அதை மீறி நடக்கிறோம், நம்முடைய சுய பலத்தை நம்பி நடக்கும்போது இது மாதிரி நடக்குது. அதுவும் இல்லாம நான் வந்து 18 வயசுல இருந்து ஓடி ஓடி வேலை செஞ்சவன். ஆமா +2 முடிச்சோடனே ஒரு ஸ்கூல்ல போய் வேலை செஞ்சுட்டேன், ஆமா. நான் படிச்ச ஸ்கூல்லயே. ம், அங்க இருந்து நர்சிங் போனேன். ம், ம், நர்சிங் போன நாளா ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ம். அதான் அதான் அதான். நீங்க படிக்கும் போதே அமெரிக்கா கூட வந்து அந்த சாட்சியே பயங்கரமான சாட்சி. அது 4 பொண்ணுங்களோட நீங்க படிக்கும் போது வந்ததுன்னா. கூட நர்சிங் படிக்கும் இல்ல, நர்சிங் படிக்கும் முன்னாடி ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன் இல்லையா. ஆமா ஆமா. ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனா நான் ஆ, போய் டியூஷன் எடுத்துட்டு வருவேன். ம், ம், ஒரு வீட்டுல நடிகர் விஜய் இருக்காருல்ல, அவருக்கு நான் ஆமா. டியூஷன் எடுத்திருக்கேன். ஆ, சொன்னீங்க. ஓகே. அப்புறம் அவங்க வீட்டு மாடியில இன்னொரு பையன், அவனுக்கு டியூஷன் எடுத்து தான் வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அப்ப எங்க வீட்டுல நல்ல வசதி, அப்பா வந்து மஸ்கட்ல இருந்தாரு. ஆனா எனக்குள்ள வந்து எப்படியும் நம்ம சம்பாதிக்கணும் நம்மளும் வந்து, ஏன்னா நாங்க 4 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் எல்லாருமே
ரொம்ப மட்டமா பேசுவாங்க சொந்தக்காரங்களே. நான்லாம் பொண்ணா பெத்துட்டான், எப்படிதான் கட்டி கொடுக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆம்பளை பிள்ளைங்க பெத்தவங்களை விட நாங்க எங்க அப்பா அம்மாவை நல்லா வச்சிருக்கணும். இன்னி வரைக்கும் அவங்க எல்லாரோட நான் தான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அதனால கடவுள் அதை பண்ணாரு எனக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும், விரும்பணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் நிறைய லட்சக்கணக்குல சம்பாதிச்சவன். ஆனா இந்த சிக்னஸ் வந்தப்போ எங்க வீட்டுல ஒரு கல்யாணம், சென்னையில் நடக்க வேண்டிய கல்யாணம். ஆனா இது ஆனதுனால கடவுள் சொல்லிட்டேன், நீ இங்கதான் இருக்கணும். ஏன்னா என்னால போயிருக்க முடியாது இந்த இதை வச்சுட்டு. கல்யாணத்தை இங்க மாத்திட்டாங்க. அப்ப இங்க எவ்வளவு செலவு, 10 மடங்கு அதிக செலவு. ஆனா 10ல ஒரு பாகத்தை கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம செஞ்சு ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் செஞ்சோம்னா உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்த 10 மடங்கு அதிகமா கடவுள் செஞ்சு தருவார். என் சம்பளத்தை வச்சு, என்னுடைய போனஸை வச்சு, என்னுடைய ப்ரமோஷனை வச்சு நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? உன்னை வீட்டுல உட்கார வச்சு கூட என்னால செய்ய முடியும் அப்படின்னு கடவுள் காட்டினார். அந்த கல்யாணத்தை யூடியூப்ல பார்த்தவங்களும் மற்றவங்களும் ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டா இருந்துச்சு, வந்தவங்க எல்லாரும் தான் சொன்னாங்க. நான் நடத்தல, அவர் நடத்துறாரு. இப்ப இன்னொரு பொண்ணுக்கு இந்த ஆகஸ்ட்ல கல்யாணம் நடக்க போகுது இங்க, 4வது பொண்ணு. அதான் எங்க வீட்டினுடைய கடைசி கல்யாணம். இப்போதைக்கு இல்லையா வளர்றவருக்கு, இல்லையா 4 வயசு ஆகுது என் பேத்திக்கு. ஆனா கடவுள் எவ்வளவு நல்லவரா இருக்காரு பாருங்க. எதுக்குமே விபத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னதை நம்ம மீறிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? நிச்சயமா நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீ வேலை செஞ்சு நீ சம்பாதிச்சுதான் காரியங்கள் நடத்தப்படணும்னு இல்லை. முன்ன வீட்டுல உட்கார வச்சு நம்மளே கோவிட்ல பார்த்திருப்போம். நிறைய பேர் சாட்சி சொல்லிருக்காங்க. கோவிட்ல அவங்க சபைகள் வளர்ந்ததையும் அவங்களுடைய மினிஸ்ட்ரி தழைச்சதையும் சொல்லிருப்பாங்க. சபைக்கு போய் காணிக்க வாங்கிதான் குடும்பம் நடத்தணும் இல்லை, ஆனாலும் நல்ல அருமையா கடவுள் நடத்தினார். நிறைய ஊழியக்காரங்க சொல்றேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் சொல்றேன், உங்களுடைய வேலையும் உங்களுடைய சம்பாதிக்கும் திறமையும் உங்களுடைய படிப்பும் பெருசல்ல. அதெல்லாம் இல்லாமே கடவுளால காரியங்களை செய்து தர முடியும், அதுவும் அற்புதமா செஞ்சு தர முடியும். இந்த மாதிரி நீங்க பெட்லயே இருந்தீங்களே சார், 45 நாள் நடக்க முடியாம அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா எப்படி நீங்க நிறைய யோசிச்சிருப்பீங்க. இப்ப நீங்களே ஃபெய்த்தை பத்தி நிறைய பேசுற இந்த மாதிரி பாலியல் கஷ்டங்கள்லாம் வராதுன்னு நீங்க, ஏன்னா இந்த வியூவர்ஸ்க்காக நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க என்ன நினைச்சீங்கிறதுக்காக எனக்கு அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் வியூவர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, என் குடும்பத்துக்கும் ஒரு பாடமா இருக்கு. நான் சொல்ல விரும்புறேன். நான் பெட்ல படுத்திருக்கும் போது என் பக்கத்துல படுத்திருந்தவங்க எல்லாருக்குமே சாட்சி சொல்ல முடிஞ்சது என்னால. ஏன்னா நான் 45 நாள் இருந்தேன், வந்தவங்களாம் 5 நாள் 10 நாள்ல போறவங்க எல்லாம் இருந்தாங்க வீட்டுக்கு. அவங்க அங்க போறதுக்குள்ள அவங்கள நிச்சயமாக கடவுளுக்குள்ள ஒரு நம்பிக்கைக்குள்ள என்னால் நடத்த முடிஞ்சது. ரொம்பவும் கெட்ட வார்த்தை பேசிட்டு ரொம்ப வேண்டாத படங்கள்லாம் பார்த்துட்டு என்னோட ரூம்மேட்டே போறதுக்கு 3 நாள் முன்னாடி மனம் திரும்பி என்கிட்ட பேசி, இனி நான் கர்ஸ் பண்ண மாட்டேன், இனி நான் குடிக்க மாட்டேன், நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன், கடவுளுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன், போய் சொல்றேன். ரூம் மாத்திரலாம் என் பொண்ணுங்க சொன்னாங்க, இல்ல இது கடவுள் என்ற கொண்டு வந்திருக்க ஒரு சிலுவை, இந்த சிலுவையை நான் சுமப்பேன், அது மூலம் நான் நிச்சயமா அவளுக்கு சாட்சியா இருப்பேன். ஏன்னா என்னை பார்க்க வர்றவங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க. என்னை ரொம்ப அப்படியே ஏத்தி சொல்லுவாங்க, அப்படிதான் பாத்தீங்களா இப்படிதான். ஏன்னா சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, 390 அப்படிலாம் போயிடுச்சு, 410 வரைக்கும் போயிருக்கு. நான் சொன்னா நான் ஊசி எடுத்துக்க மாட்டேன், என் கால் உடனே ரிப்பேர் பண்ணீங்க, ஓகே. எப்படி காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர் கொண்டு போய் விட்டாரோ அந்த மாதிரி உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க, என்ன பராமரிங்க, ஆனா மருந்தெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்சுலின் எடுக்க மாட்டேன். பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லி விடுவேன், எனக்கு அப்பதான் வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வரணும்ல, அதனால. ஆனா நான் இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இயற்கையா என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம். அது கொஞ்ச நாள் முன்னாடி என்ன வாட்ஸ்அப்ல நீங்க பாத்துருப்பீங்க, வெங்காயத்தை தண்ணியில போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு குடிச்சிருங்க, அதான் செஞ்சுட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும். நல்லா 4 வேளை சாப்பிட்றேன் இப்பெல்லாம், 3 வேளைக்கு பதிலா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்ப கொஞ்சம் ஓரளவு கண்ணெல்லாம் வந்து, முதல்ல ரொம்ப மோசமா இருந்தது. அதனால நம்ம கடவுள் நம்மள வழி நடத்துறாருன்றத நம்ம பார்க்கணும், அவர்கிட்ட நம்மளோட வழிகள்லாம் ஒப்படைச்சிடணும். அப்ப அவர் எல்லாத்தையும் சம்பவப்படுத்துவார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார். ஆக்சுவலி உங்க ஆபத்துல இருந்து ஆண்டவர் காப்பாத்தி ஒரு தடவை நடத்தி ஒரு ஒரு இது கொண்டு வந்திருக்கு. ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வீட்டுல இருந்தாலும் நடத்தும் அப்படிங்கறத ஒரு புரிதல் வந்திருக்கு. பட் நம்ம ஆரம்ப ஒரு 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 1 இயர் பேக் போலான்னு பாக்குறேன். ராப்சர் அப்படிங்கிற அந்த வேர்டு நீ
பாப்புலர் ஆகிறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்தீங்க. ரொம்ப அவேர்னஸ் மக்கள் நிச்சயமாக மத்தியில நீங்க. நிச்சயமாக நம்ம இப்ப என்ன வந்து ஃபீல் பண்றீங்க சார்? இப்ப நீங்க அந்த ராப்சர் அந்த வேர்டு இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா? ராப்சர்ங்கிறது பிப்ளிக்கல், பைபிள்ல இருக்கிறது. அது சரி. தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ இல்லைன்றதுக்காக அந்த ஒரிஜினல், அதாவது மூல பாஷையில இல்லாம இல்லை. ம். நம்ம இப்ப கடைசி காலங்கள்ல இருக்கிறதுன்றதும் உண்மைதான். ம், ம், அஹ் ம், நாளையோ நாழிகையோ யாரும் அறிய முடியாதுன்றதை மட்டும் நம்ம பாக்குறோம். அதே 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ம், இவையெல்லாம் காணும்போது உங்களுக்கு ம், ரட்சிப்பு வந்தது என்று அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ம், அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல. ம், அப்ப அததான் நம்ம பார்க்கணும். ம், ம், அது இல்லாம உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்க விஷயங்கள் நீங்க பார்க்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி வெளிநாட்டை பாக்குறது இல்ல, வெளிநாடுகளை பாக்குறது இல்ல. அவங்களுக்கு குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னாக்கா ம், ம், பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இது வரைக்கும் நடந்துருக்கு. ம், 3 விஷயங்கள் நடந்துருச்சு. அதாவது அவர் மரித்தார், ம், 3 நாள் உள்ள இருந்து உயிரோட எழுந்தார், பரலோகத்துக்கு எழுந்து போனார். ம், இது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ம், ஆனா 4வது ஒரு விஷயம் இருக்கு, பெண்டகாஸ்ட்னு ஒரு வார்த்தை. அது வந்து 50வது நாள். அப்ப பரிசுத்தாவி நம்மகிட்ட வந்து இறங்குனப்போ நம்ம சபை உருவானதே அன்னைக்குதான். ம், அன்னைக்குதான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ம், பேதுரு பேசணும். ம், அந்த மாதிரி இப்போ இந்த 3 காரியங்கள் அவரு தன்னுடைய சரீர பிரகாரமா வந்து செஞ்சாரு. இப்போ 50வது நாள் வந்து பெண்டகாஸ்ட் அன்னைக்கு வந்து கிறிஸ்து தன்னுடைய சபையை மீட்கிற நாளாக இருக்கும்னு பல வல்லுநர்களும் சொல்றாங்க. நம்ம இவங்கள ராப்சர்னு சொன்னோம் 23 செப்டம்பர் 17 அன்னைக்கு வரல, அதனால அதை பத்தியே நான் பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. வேதம் சொன்னா வேதம் பொய் சொல்லாது. ஏன்னா இந்த வார்த்தைகள் தவறாது இருக்கிறது கடவுளே சொல்லிருக்காரு. அவர் தவறாது சொல்றாரு. இப்ப நம்ம அதை போய் ஆராயணும் மறுபடியும். என்னதான் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயங்களை கடவுள் எடுத்து சொல்றாரு. அதனால உலகம் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி 30 AD கடவுள் இறந்தாரு. 2000 வருஷம் கழிச்சு 23ல வருவாரு. ஏன்னா 30ல வந்து உலகம் அழிஞ்சிரும். அப்ப 23ல வருவாருன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்படிதான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா நாசா உடைய பதிவுகள் படி எப்படி நிலநடுக்கம் வந்தது, அந்தகாரம் வந்தது, இதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பேக்வேர்ட்ஸ் போய். அதுவும் இல்லாம கிறிஸ்தவர் அல்லாத ஜோசிபஸ் போன்றவங்க இயேசுவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிருப்பாங்க. அப்படி பார்த்தாக்கா அவர் இறந்தது 32 தான், 0032. அப்ப 2032ல உலகம் முடியணும். 6000 வருடங்கள் முடியணும். அந்த 7 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மகிட்ட வரணும். அப்ப 2025 தான் அந்த நாள், அந்த வருஷம். ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எக்கால பண்டிகையை சொல்லக்கூடிய செப்டம்பர்ல இருக்கலாம், செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி. ஆனா இந்த வருஷத்தோட கிறிஸ்தவர்களுடைய சபையின் வாழ்க்கை முடியுது. சபை இருக்காது, அப்படிதான் நாங்க நம்புறோம். அதாவது வாட்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராப்சர் வாட்ச். அதான் சார். இப்போ நீங்க நம்ம 2023ல செப்டம்பர் 17 ரொம்ப பிலீவ் பண்ணி அது நிறைய பேசுனீங்க. பட் ஆனா இது நிறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. நீங்க இது வந்து இப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம சொல்ல தேவையில்லை அப்படின்னு. ஆனா நீங்களுமே உங்க உங்க லைஃப்லயுமே அதை நிறைய மனசளவுல கஷ்டத்துக்குள்ள போனீங்கல்ல நிறைய அந்த டைம்ல வந்து. நிச்சயமா. ஆனா தேவன் சொல்றாரு, கடைசி காலங்களில் நீங்கள் அறிய வேண்டியது அப்படின்னாக்கா, பரியாசக்காரர் வந்து நீங்க வருவார்னு சொன்ன கிறிஸ்து எங்கேன்னு கேட்பாங்க. அப்போ அவருக்கே தெரியும் நம்ம தப்பான கால்குலேஷன் போடுவோம், அப்படி கேட்பாங்க. அதான் கடைசி காலத்தினுடைய அடையாளம்னே சொல்லிட்டாரு. அதனால பரியாசக்காரங்களே கேட்டுட்டு போட்டோம். ஆனா அவர் வரப்போறாருதான். அந்த நேரமும் நாழிகையும் நாளும் தான் நமக்கு தெரியாது. ஆனா காலம் நமக்கு தெரியும். ஏன்னா காலங்களை கணிக்கிறதா நமக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஆதியாகமம் 1:14 நட்சத்திரங்களையும் நிலவையும் உண்டாக்குன அப்புறம் அது எதுக்குனாக்கா காலங்களை சொல்வதற்கு. அப்போ நான் வந்து வெறும் வேதத்தை மட்டும்தான் பாக்குறேன், இவங்களெல்லாம் பேசலாம் கேட்கிறேன். ஆனா சிலர் வந்து ஸ்டார் கேஸ் பண்றாங்க. அவங்க ரூத் போவாஸ்ன்ற 2 நட்சத்திரங்களை பார்த்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ரூத் வந்து ஜென்டைல் பிரைடு, அவ வந்து மோவாபிய ஸ்திரீ. அவளை மீட்டவன் யாரு? யூதனாகிய போவாஸ்.
ம். அப்ப அந்த போவாஸ் வந்து இயேசுக்கு அடையாளமா சொல்லுவாங்க, யூத்துக்கு அடையாளமா நம்ம சபை. ம். அதனால்தான் வெளிப்படுத்தின விஷயத்துல 4வது அதிகாரம் வரைக்கும் சபையை பத்தி சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சபையே சபை இருக்காது. இருக்காது. ஆமா, ஆமா. பட் 19 எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நீங்க போட்ட அந்த வீடியோனால ம், ஆக்சுவலா அது நடக்கல அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நூற்றாண்டுல அதாவது இந்த காலகட்டத்துல இது வெளிப்படையா சொல்லி, இது ஒரு அவேர்னஸே கிரியேட் பண்ணிட்டீங்க. ராப்சர்ன்றது வந்து நெறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க எப்படி சிஸ்டர் பார்க்குறீங்க? இப்ப நீங்க வந்து இப்ப இந்த ராப்சர் இப்படி இப்படி இப்ப ஒவ்வொரு டைமும் நீங்க ஒரு வருஷமும் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டே போறீங்க. இப்ப சில பேர் வந்து இதெல்லாம் தேவையில்ல ஊழியக்காரங்களே. இது தேவையில்லங்க. இது கர்த்தர் வரும்போது வருவாரு. இது எதுக்கு இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்றீங்க? ஏன் மக்களுக்கு போய் இவ்ளோ விஷயத்த சொல்றீங்க? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது அந்த அந்த கேள்விக்குலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வருஷம் வருவாருன்னு நான் சொல்றதுனால நிறைய பேர் வந்து பல வருஷ திட்டங்கள் இருக்குல்ல. நான் ஆமா, ஆமா. கேம்ப் சைட் கட்ட போறேன், நான் பெரிய ஸ்கூல் தொடங்க போறேன், நான் பெரிய ஓகே. சர்ச் கட்ட போறேன் அப்படின்லாம் ம். பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஓகே. கட்டடங்கள் மேல தங்களுடைய நம்பிக்கையை போடாம மக்கள் மேல போடுவாங்க. நிறைய ம். பேருக்கு போய் ஊழியம் இந்த பிரசங்கங்களை பண்ணுவாங்க. ஓகே. ரட்சிப்பின் சுவிசேஷம் செய்தி எல்லாத்துக்கும் அறிவிக்கப்படணுங்கிறதுல ஃபோக்கஸ் அறிவிக்கப்படும், பண்ணுவாங்க. அது வேகப்படுத்தப்படும். ம், ம், ம். ஆனா பைபிளை பத்தி சாரி, சுவிசேஷம் உலகம் முழுக்க அறிவிச்ச அப்புறம் தான் உலகம் முடியும்னா அதுல சந்தேகமே இல்லை. 2032 உலகம் முடியறதுக்குள்ள நீங்க மட்டும் இல்ல, 44,000 ஊழியக்காரங்களை அனுப்புவாராம். அதுவும் யாரு? யூதர்களே. ஓகே. யூதர்களே மனம் மாறி செய்வாங்களாம். அதுவும் இல்லாம ஒரு ம். ஒரு தூதன் வந்து எல்லாருக்கும் அறிவிப்பான். ம், அப்ப ம், எப்படி ம். கேட்காம போகும்? அப்ப ம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 32க்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா ஓகே. 25ல நிச்சயமாக சபை எடுக்கப்படுறதுதான். ம். அது அது நம்ம பார்ப்போம். ம். ஒருவேளை அவர் ஓகே. வந்து அத பிலீவ் 32,000. பண்றீங்க. பட் ஆனா, ம்ஹும். இப்ப நீங்களும் 23ல இப்படி ஒரு சம்பவம் இந்த மாரி போனப்போ கூட நெறைய கிரிட்டிசைஸ் நடந்துச்சு. பட் ஆனா ம். வந்து நீங்க அந்நேரம் எப்படி நீங்க கம்ஃபோர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கிறேன். உங்களுடைய இது கர்த்தர் தள்ளி வருவாங்க. நிச்சயமாக கடவுள் என்னை ஏமாத்திட்டாரே, கடவுள் என்னை வந்து கைவிட்டுட்டாரே, இவங்க மூலம் பரிகாசம் வாங்க வச்சுட்டாரே அப்படின்ற ஒரு கலக்கம் எனக்கு வரல. ஓகே, ஓகே. இது மூலம் கடவுள் எனக்கு ஏதோ சொல்றாரு. அப்ப நான் இன்னும் நல்லா ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு ம், 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 பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து ம். ஆங்கில டிவி எல்லாம் பார்ப்பாங்கன்னா அவங்க சிஜே லோவிக், ம், ஏரன் காட் அ மினிட் இதெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ம், ஜான் ம், பிளச்சர்னு ஒருத்தர், அவரும் நல்லா ம், பேசுறாரு. ம், அவங்க ம், எல்லாம் வந்து அப்புறம் இன்னொருத்தர் பேரு டைலர், 23 ம், ஜெனரேஷன் 23 34 ஏதோ ஒண்ணு. ம். அவர்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சரியா பார்த்து நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத ஒத்துக்குறாங்க வந்து அவங்களே. ஓகே. நாங்க 2 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கால்குலேட் பண்ணி இப்படி தப்பா போச்சு, இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இது இது ஆதாரமா இந்த வசனங்களை சொல்றோம்னு சொல்லிட்டு ம், ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தெல்லாம் கடவுள் எப்படி பேசியிருக்காரு, இதை ம். நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு உணர்ந்து அப்படிங்கிறத பாக்குறாரு. சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த ராப்சர்ங்கும் போதே ரகசிய வருகை இல்லையா? இது ரகசியமா ம், தான் இருக்கப்படுது. இது யாராலயும் ம், அறிஞ்சு கொள்ள முடியாது. ம், ம், இந்த ராப்சர் நோக்கி நம்ம வெயிட் பண்றோம். அப்படின்னு போம்போது, இப்ப நெறைய வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல. நெறைய ம், ஃபாரின் வீடியோஸ்லாம் முன்ன போடுறாங்க. ஆனா டேட் ஃபிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ம், ஆக்சுவலா ம். நம்ம சேனல்ல நம்ம போட்டது தான் ஃபர்ஸ்ட்டு நெனைக்கிறேன். தமிழ்நாட்டுல இது நெனைக்கிறேன். ஆனா ஆமா. ஃபாரின்ல ரெகுலரா போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு டேட்டும் போடுறாங்க. ஆனா அந்த ம்ஹும். டேட் தாண்டும் போதெல்லாம் அந்த வீடியோஸ்ல எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ம். டேட் சொல்றாங்க. இது ஒரு இது மாரி நீங்க போய்க்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற நீங்க சொன்னா மாரியான நம்ப ஒரு மாட்டீங்க. ஆ. 83ல ம், ம். 83 ரீசன்ஸ் ஃபார் ராப்சர் இன் 83 ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சேல் வந்த ஒரு புக்கு இருக்கு. சரி, சரி. 89ல மறுபடியும் சொன்னாங்க, 90ல சொன்னாங்க, 2012ல சொன்னாங்க. ம், ம். இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய விஷன், அவங்க வந்து தரிசனம் பார்த்தது, ம், அவங்களுக்கு ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் வந்தது அவங்க சொன்னாங்க. ஆனா ம், இப்ப இருக்க பிள்ளைங்க, அதுவும் இளைஞர்கள், ஏரன்லாம் 40 வயசு கூட இன்னும் ஆகல, ம். டைலருக்கு 38 வயசு தான் ஆகுது. அவங்க எல்லாம் வந்து அவ்வளோ நல்லா பைபிள் இருக்கு நல்லா ஆராய்ஞ்சு ம், ஈப்ரூக்கு போயிட்டாங்க எல்லாம். ம், எபிரேயத்துல என்ன சொல்லியிருக்கு நாங்க ம், படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சு ம். ஆராய்ஞ்சு அதை நம்மகிட்ட சொல்றாங்க. நம்ம அதான் சார் நான் தமிழர்கள். கேட்கறது, இப்ப டேட் வைஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த டேட்ட ம், தாண்டி போகும்போது, அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு இன்னொரு டேட் அப்படி போகுது அப்படிங்கிற மாரியான ஒரு குற்றச்சாட்டு டெலீட் இருக்கு. எல்லாம் பண்ணவே இல்லை. ஆ. 23 இன்னும் இருக்கு. ஆனா ஓகே, ஓகே. 25 வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்றத டெய்லி ஆ. போடுறாங்க. இவர் ஓகே, ஓகே. 50 நாள் 50 நாள் இருக்கு இன்னும் அப்படின்னு இருக்குல்ல ஒரு காலம், அவர் ம். ஏறி போன காலம், ம். வானத்துக்கு ஏறி போனதுல இருந்து ஆமா, 50 ஆமா, நாள் ஆமா, கழிச்சு ஆமா. தான் அந்த ஆமா. அந்த 50 நாள்ல இருந்து 1 2ல இருந்து போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு 42 வரைக்கும் பார்த்தேன்.
ஓகே, ஓகே, ஓகே. இது என்ன என்ன பர்ப்பஸ்? இது இப்ப நீங்க சொல்ல வர்றது சுவிசேஷம் வேகமா அறிவிக்கப்படணுங்கிறத நம்ம இப்ப ஸ்வீட் இது அது மாத்திரம் வெளிப்படுத்துறது. இல்ல, சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய பொருட்களையும் நீங்க பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல போடாதீங்க. ஓகே, ஓகே, ஓகே. அதை இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு வேண்டியது செய்யுங்க. அவங்கள ம், உள்ள கொண்டு வாங்க. அவங்களுக்கு ம். இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிஞ்சுக்கிட்டோம். ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை So, சொந்த ரட்சகர். ஆண்டவருடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ம், ம். அதுதான் ஆனா இப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் நீங்களும் நானும் கட்டப்படும். ஏற்கனவே சபையில இருக்கோம். ம், நீங்களும் ம், நானும் சபைதான், இயேசுவை ம், ஏத்துக்கிட்டோம். ம், நம்மளாம் எடுக்கப்பட்டுரும். ஆனா ம், நிறைய இயேசுவை ஏத்துக்காத நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம வர வைக்கணும்ல. 100 லட்சம் பேர் எடுத்துக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ம், 200 லட்சமா ஆக்குறதுன்னா கடவுள் கோச்சுக்க மாட்டாரு. ம், ம், அத 300 லட்சமாவும் ஆக்கலாம் நம்ம. ம், ம். ஓகே, 3 ஓகே. மில்லியன், 4 மில்லியன், 5 மில்லியன், 50 மில்லியன் அப்படி கூட நம்ம ஆக்கலாம். அதுக்கு ம், அதை பத்தி நான் ஏத்துக்கொள்ளக்கூடிய இயேசுவை ஏத்துக்கணும். அதான் மெயின் ரீசன். ம். ராப்சர் ராப்சர் வாங்க நம்மளாம் போய் ஒரு மலை மேல நின்னுக்கலாம், அங்கதான் சீக்கிரம் போயிடலாம் அப்படிலாம் நாங்க சொல்லல. வாங்க ஓகே, நம்மளாம் ஓகே. ஒரு தனி தீவுக்கு போயிடலாம், வாங்க சரி. நம்மளாம் கடற்கரைக்கு போயிடலாம் அப்படிலாம் ம், சொல்லல. ம். இயேசு கிறிஸ்துவின் வருகை இவ்வளவு சமீபமா இருக்கிறதுனால நிறைய ம். பேரை உள்ள கொண்டு வரணும். ஓகே, நம்ம ஓகே. கூட சேர்ந்து, இப்ப நான் மட்டும் கிளம்பி போயிட்டேன்னா எப்படி, என் குடும்பமும் வரணும், என்னை சேர்ந்தவங்களும் வரணும். அதான் நம்ம எவ்வளவு பட் எதிர்ப்புகள். என்னன்னா சார், இன்னொரு பக்கம் உலகத்துல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நிறைய பாக்குறவங்க நீங்க இவங்க ஏதோ இப்ப பொதுவாவே கிறிஸ்டியானிட்டில ஏதோ பண பிரச்சனைன்றது ஒரு பெரிய இதா சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க இவங்க பணத்துக்காக பண்றாங்க, பணத்துக்காக பண்றாங்க. பொதுவா அந்த ராப்சர் பேசும்போது கூட சொத்தெல்லாம் வித்து கொடுத்துரு, அப்படின்னா இதுவும் பணத்துக்காக தான் பண்றாங்க இப்படிங்கிற தப்பான ஒரு சொத்தெல்லாம் இதுவும் வித்து எனக்கு வைக்கப்படுது. சொத்தெல்லாம் கொடுத்து எனக்கு கொடுத்துருன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, ஓகே, ஓகே. அந்த சொத்தை எனக்கு கொடுன்னு ஒரு பாஸ்டர் கர்த்தருடைய கூட சொல்லல. ராஜ்யத்துக்காக. மோசஸ் ஓகே, சொல்லல, ஓகே. ஜான் ம், பால் சொல்லல, நான் சொல்ல ம், எனக்கு ம், கொடுன்னு நான் கேட்டேன்னா அப்ப எப்படி நான் என்னுடைய பொருட்களை விற்பேன், என்னுடைய சொத்தை எப்படி கொடுப்பேன், எப்படி நான் என்னுடைய கண்டிப்பா. சம்பளத்தை கொடுப்பேன்? நான் ம், கொடுக்கறதுனால நீங்களும் கொடுங்க. ம். சோ ஏன்னா ராஜ்யம் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுப்படுறதுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அதான் நம்ம. அதான் சொல்றேன், ராஜ்யத்துக்கு கொடுங்க. ம், ராஜ்யத்தை கட்டுவதற்காக உழைக்கக்கூடிய ம், பாஸ்டருங்க, மீடியாக்காரங்க, நிருபர்கள், கால் நடையா போய் வேலை செய்யற மிஷினரி, அவங்களுக்குலாம் கொடுங்க. ம். ஏன்னா அவங்க செய்யற வேலையை நீங்க செய்ய முடியாது. ஓகே, ஓகே, ஓகே. ஆனால் நீங்க அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ம், ம். அதுல ஒரு உற்சாகம் வரும். ஓகே, ஓ, ஓகே. நான் இன்னைக்கு நிச்சயமா ஒரு 100 பேரை பாத்துருவேன் அப்படின்னு. ம், ம், பைக்குக்கு எனக்கு இன்னைக்கு $100 தான், 150 ரூபா தான் இருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு. நான் 1000 ரூபாய் இருந்தாக்கா அவன் என்ன நினைப்பான், இதை முடிச்சு இன்னொரு வில்லேஜுக்கு போலாம் நினைப்பான். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, ஓகே. ஆனா கடவுளோட ராஜ்யம் வர்றதுக்கு பதிலா நான் வீடு கட்டுறேன், நான் பெரிய பெரிய ஹால் கட்டுறேன் அப்படிலாம் சொன்னாக்கா ம், சபை எடுக்கப்பட்ட அப்புறம் அது என்ன பண்ணப்படும், ம், யாருக்கு போகும் அது? ம், ஏன்னா ம், நடக்கக்கூடிய காலங்கள் மிக கூடியதா இருக்க போகுது. ம், அதுல நீங்கள் நானும் இருக்கவே மாட்டோம். அதனால அதை ம், குறிச்சு பயமுறுத்துறோம்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு நல்ல செய்தியா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ம். கண்டிப்பா ஆண்டவரோட நம்ம ம்ஹும். கனெக்ட் ஆகும். ஆனா அவங்க சுய இச்சைகளின் நிமித்தம் தான் அவங்க அதை மறுக்கிறாங்க. நான் வீடு கட்டணும், நான் பிள்ளை பெத்துக்கணும், என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், என்னுடைய பிள்ளை கல்யாண ஆன பிள்ளைக்கு பேர குழந்தை பிறக்கணும், ம், குழந்தை பத்தி நான் பேர குழந்தை கொஞ்சணும், இந்த மாதிரி சுய இச்சைகள்னால இவங்க எல்லாம் அதை மறுக்கிறாங்க. ஆனா ம். அதெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ம். அதை நோக்கி பரிசுத்தாவியானவர் நம்மள So, நீங்க இன்னைக்கு நம்ம உட்காந்து. நிறைய தமிழ்நாட்டிலேயே பார்க்கிறோம். நிறைய கிராமங்கள்ல போய் பார்க்கும்போது நம்மளே வீடியோஸ்லாம் நிறைய கொண்டு வரோம். நம்ம போய் ஆண்டவர் பத்தி அறியப்படாத ஜனங்க நிறைய இருக்கிறாங்க. So, இந்த நிறைய மாதிரி பேர் இடங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி கேக்குறேன். அதான் அதான் பண்ணோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியால 72% ஹிந்துஸ் இருக்காங்க. ஓகே, ஓகே. அதுல 50% இயேசுனா என்னன்னே தெரியாது. ம், ம், ம். மீதி 22% தெரியும். ஆனா அவங்க தங்களுடைய பழக்க வழக்கத்தை விட்டு வர மாட்டாங்க. ம், ஆனா நிறைய ஜனங்க யாராவது நம்மளை விடுவிக்க மாட்டாங்களா, இந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதான்னு பாக்குறாங்க. ம், 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 ம். அந்த விடுதலையின் செய்தியை நம்ம சொல்லிட்டு இருக்கணும். அதுக்குதான் நம்ம ரேப்சரை பத்தி பேசுறோம். ரேப்சர்ங்கிறது ஒரு விடுதலை. ஓகே, இந்த உலகத்துல வரப்போற துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை. ஓகே. அந்த So, விடுதலை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஸ்பரிட்டி பிரீச்சிங் போயிட்டே இருக்கு. அது ஃபெய்த் கிரேஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. நிறைய உலக காரியங்கள் லைஃப் ஸ்டைல் பத்தி நிறைய பேசுறோம். ஸோ நீங்களும் அமெரிக்கால இருக்கிறீங்க, நிறைய மாதிரி டீச்சிங் எல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் எப்படி சார்? நீங்க ஒரு ஒரு பீரியட்ல நீங்க அதை ரொம்ப இது பண்ணீங்க இல்லையா? ஒரு பீரியட்ல நீங்க அதை ரொம்ப பிலீவ் பண்ணீங்க, அது வேணும்னு. ஆனா இப்போ ராப்சருக்கு வந்தோம்னா டோட்டலா வேற மாதிரியான ஒரு இதுக்குள்ள அதை கேட்கிறேன். அவங்க அது கிடையவே கிடையாது. அவங்களெல்லாம் நான் சப்போர்ட் தான் பண்றேன்.
சரி. ஆனா ஓகே. உங்களுடைய எதிர்கால திட்டங்களை தான் நான் வந்து எதிர்க்கிறேன். ஓகே. 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 உங்களுடைய திட்டங்கள் வந்து உங்களை முன்னேற்றத்துக்கும், உங்களை பிரபலப்படுத்துறதுக்கும், உங்களுடைய கார்களை அதிகப்படுத்துறதுக்கும், உங்க வீடுகளை பெருசாக்குறதுக்கும் இல்ல. ம். ம். ப்ராஸ்பெரிட்டிங்கிறது எல்லாருக்கும் உள்ளதுதான். ம். ம். நீங்க ஒரு முறை என்கிட்ட கேட்டீங்க, சிஸ்டர் இவங்க எல்லாம் ப்ராஸ்பெரிட்டி பத்தி பேசுறாங்களே, அவங்க சபை மக்கள் அதை ஒத்துக்குவாங்களான்னா, நான் உங்களை என்ன சொன்னேன், சர்ச்சுக்கே போங்க, வெளியில ம். நின்று இன்டர்வியூ எடுங்க, ம். சர்ச்சுக்கு வெளியில நின்று கேளுங்க. ஓகே. அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க அந்த மெய்ப்பனுடைய வயிறு மட்டும் பெருசாயிட்டே போதா, இல்ல ஆடுகளும் கொழுத்திருக்காங்களான்னு போய் பாருங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆமா, ஆமா, ஆமா. சொன்னீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, So, அவங்கள ப்ராஸ்பெரிட்டி நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றீங்க. பட் அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கலன்றீங்களா? அந்த ஓகே. அவங்களுடைய நோக்கம் வந்து தன்னை பெருசாக்கிக்கிறதா இருக்கக்கூடாது, ஓகே. இல்லையா? ஆமா. இப்ப ஓகே. நான் வந்து 1 கோடியில வீடு வாங்கினேன்னா இந்தியால, என்னோட சபை மக்கள் அந்த மாதிரி வாங்கணும். ஓகே. அந்த வாங்குறவங்க வந்து அங்க சாட்சி சொல்லணும். சோ ஒன் சைடா இருக்கக்கூடாதுன்றீங்க. ஒரு சைடா மட்டும் ஒன் சைடே போயிட்டு இருக்கு. இருக்கக்கூடாது. ஒரு போதகன்ன்றவன் மத்தவங்கள வழி நடத்ததான் இருக்கானே தவிர தன் வழியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இல்லை. சோ இன்னைக்கு இப்ப நிறைய கிராமத்துல ஊழியங்கள்லாம் பண்றாங்க. வெளியே தெரியாம நிறைய ஊழியர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தின உங்களுடைய கருத்து பேசுங்க. நிச்சயமா அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்றோம். கிராம ஊழியம் பண்றவங்கள எனக்கு கிடைக்கிற இப்போதைக்கு என் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாம் பாத்துக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் தான் எனக்கு செலவு கொடுக்குறாரு. அதுல இருந்து நான் அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் சபைக்கு ஒரு கிராம ஊழியர் வந்தாரு. அவருடைய ஏம் வந்து 300 கிராமங்கள் பை 2030 அப்படின்னு ஏதோ கோல் வச்சிருக்காரு. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். கிறிஸ்துவை அறிவிக்கிறாயா, அது போதும். எண்ணத்தினால நீ சொல்லிக்கோ, கோபத்திலயோ அன்பிலையோ இல்ல போட்டியிலயோ பொறாமையிலோ சொல்லிக்கோ, ஆனா கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரா, அதுதான் தேவை. எப்படியாகிலும் சுவிசேஷம் போய் சேர்த்தா போதுங்கிறதா நீங்க. இந்த விபத்துக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். நீங்க என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. நிறைய பேருடைய உண்மையான குணம் தெரிஞ்சது எனக்கு. அப்படியா? ஆமா, யார் யாரு என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தாங்க, யார் யார் வந்து உண்மையாவே என் மேல அக்கறை இருக்காங்க அப்படின்னு. எப்படி சொல்றீங்க? என்ன மாதிரி? இப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன ரொம்ப செல்லம் கொடுத்துக்கிறாரு. என் தங்கச்சிக்கு சொல்லுவாங்க, ஆமா நீ நிறைய சம்பாதிக்கிற, எப்ப பார்த்தாலும் நிறைய, எங்களை மாதிரி இல்ல, நீ சம்பாதிச்சு கொடுக்குறாரு, அதனால உன் மேல அவர் அன்பாதான் இருப்பாரு. ஆனா இந்த அடிபட்டப்போ நேத்திக்கால சொல்லிட்டு போறாரு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோமா அப்படின்ட்டு போறாரு. நான் சொன்னேங்க, நில்லுங்க, நான் என்ன ரெஸ்ட் எடுக்காம இருக்கேங்க, தூங்கிட்டு தான் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் தூங்குறேன், நான் பாட்டு இஷ்டத்துக்கு ரெஸ்ட் எடுக்க, இஷ்டத்துக்கு சாப்பிடுறேன். இல்லம்மா நீ நிறைய ஓடிட்டல அப்படின்ட்டு போறாரு. நன்மை தெரியுது. அதே நேரத்துல என்ன வந்து ஐயோ அக்கா மாதிரி வருமா அப்படியா இப்படியான்னு பேசுறவங்க இன்னைக்கு எனக்கு எதிர்க்கிறவங்களோட சேர்ந்துகிட்டு என்ன எதிர்க்கிறாங்க. காரணம் என்னால எதுவும் பிரயோஜனம் இல்லைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா பண்ணேன். நான் வந்து இப்பவும் சப்போர்ட் பண்றது தவறான ஆட்களுக்கு பண்றேன். அவங்களாவே பிரசங்கம் எல்லாருக்கும் சொல்றாங்க. அவங்கள எல்லாரும் ஏமாத்துறாங்க, அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கூட அவங்களுக்கு எல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னாக்கா அதான் கடவுள் எனக்கு சொல்றது. அதே போலதான் இந்த மாதிரியான நிலைமையில கூட எனக்கு நல்ல காரியங்களை கடவுள் நல்லா நடத்தி கொடுத்தாரு. இன்னொன்னு, ஊழியக்காரங்க இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மாறி இருக்கு. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மட்டுமா நீங்க ஊழியம் பண்றீங்க? உங்களுக்கு பண்ணி எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உங்க பேரை நான் பார்த்தேன், எப்பவோ அனுப்பியிருக்கேன். ஆனா நீங்க என்னுடைய பணத்துக்காக வெயிட் பண்ணவே இல்லை பாருங்க. அப்போ உங்களுக்கு இருந்த நிலைமை இல்ல. அப்போ நான் அனுப்பின அப்புறம் உங்களுக்கு எத்தனையோ காரியம் நீங்க செய்ய முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதையும் கடவுள் எனக்கு சொல்லிட்டார், நீ மட்டும் அவங்கள பாதுகாக்க மாட்டேன், என்னாலயும் அவங்கள பாதுகாக்க முடியும். இப்ப நம்ம சபையில வந்து நான் வந்து நம்முடைய குழுல இருக்கக்கூடிய 2-3 பாஸ்டருக்கு வந்து வாரம் பணம் அனுப்புவேன். ஏன்னா அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு. இந்த ஒரு 8-9 மாசமா நான் அனுப்பவே இல்லை அவங்களுக்கு. ஆனா அவங்க அந்த ஊழியத்தை நிறுத்திட்டாங்களா? நல்லா நடத்துறாங்க. போன வருஷம் 58 பிள்ளைங்களை வச்சு பிபிஎஸ் பண்ணவர் இந்த வருஷம் 92 பிள்ளைங்களை வச்சு பிபிஎஸ் பண்ணிருக்காரு. பிபிஎஸ் தொடங்குறேங்கா அப்படின்னு சொன்ன உடனே பணம் அனுப்புறவனா? இந்த முறை அனுப்பவே இல்லை. ஆனா அவர் எல்லாம் பண்ணாரு. அவர் கடங்காரா இருக்காரா? இல்ல, அவங்களோட சோர்ஸ் கிடையாது, அவர்தான் சோர்ஸ். ஆனா இந்த மாதிரி நடந்திருக்கா? இந்த மாதிரி நீங்க இப்போ இப்படி பண்ணாதனால உங்களை டோட்டல் அவாய்ட் பண்ணதும் நடந்திருக்கு, நீங்க பாத்துருக்கீங்க?
இந்த இந்த டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு நம்மள வந்து சிலர் வந்து எனக்கு மனநிலை சரியில்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க ஓ சில ஊழியக்காரங்க. ஏன்னா அவங்களும் நமக்கு எதுவும் வரப்போறல, அவங்களும் இந்தியாவுக்கு நீ வரப்போறல, நம்ம கூட எதுவும் அவங்க பண்ண போறல, நம்மளுக்கு எதுவும் ஊழியத்து வரப்போறல, என் பொண்டாட்டிக்கு அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட போறது இல்ல இனிமே, அவ படிச்சு முடிச்சிட்டா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலர். சோ அது உங்க காதுபடவே நீங்க கேட் எங்களுக்கு எப்படியும் நியூஸ் வந்துரும், அவங்க சொன்னதாகவோ இல்ல வந்து அவங்கள என்னை பத்தி அவங்க கிட்ட பேசும்போது அவங்க மனசு வருத்தப்பட்டு அதை என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி சொல்லலாம் பேசுறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து எனக்கு அவங்க யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்காக கூட சொல்லலாம். ஏன்னா நான் திருப்பி அவங்கள கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆனா கடவுள் எனக்கு சொன்னது, நீ ஒன்னும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நீ இல்லாமையும் என்னால சபையின் காரியங்களை பார்க்க முடியும் அப்படின்ற பாடத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தார். கத்து கொடுத்தாரு. ஓகே ஓகே ஓகே. ஒருவேளை எனக்குள்ள அந்த சம்பளம் வாங்கணும்னு அனுப்பிட்ட அப்புறம் ஒரு ஆஹா நான் அனுப்பிட்டேன், இந்த வாரம் கண்டிப்பா சாப்பாடு போட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைச்சிருக்கலாம். நான் அனுப்பலனா கூட சாப்பாடு போட்டிருக்காங்கன்றது கடவுளை எனக்கு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? ஆமென். நிச்சயமா. உங்களுடைய ஊழியத்தை பத்தி யாரு வேணா குறை சொல்லட்டும், பொறாமையுள்ளவங்க எப்படி வேணா பண்ணட்டும், ஆனா உங்களை நான் ஒரு பீரியட்ல நான் உங்களை தாங்குறேன்னு சொன்னாங்க. இப்போ வெளிப்படையா நான் சொல்றேன், 9-10 மாசமா 1 வருஷமா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒண்ணுமே அனுப்பல. ஆனால் நீங்க வந்து என்ன இன்டர்வியூ பண்றீங்க, நான் இனிமே வேலை செய்யணும்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட நோக்கம் என்னன்னா கிறிஸ்துவை அறிவிக்கணும். எங்கேயோ ஒருத்தங்க உட்காந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் பேசிட்டு இருக்காங்க, அவங்களை நம்ம டிவில கொண்டு வந்து பேச வைப்போம், அவங்கள வந்து மத்தவங்க அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் உங்களோட நோக்கத்தை கடவுள் அறிஞ்சிருக்காரு. அப்ப அந்த நோக்கத்தை அவர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? ஆமா ஆமா நிச்சயமா. அவர் நல்லவர். இதுங்க நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை வேற, ஆக்சிடென்ட் போது அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் போது ஒரு வாழ்க்கை, இப்போ ஒரு வாழ்க்கை. ஆனா எப்பவுமே மாறாது என்னன்னா, நான் கிறிஸ்துவின் கிருபைக்குள்ள இருக்கிறேன்றத மாறவே முடியாது. கிறிஸ்து தான் என்னோட கூட இருக்காரு, அவருக்குள்ள நானும் இருக்கிறேன்றத வந்து மாத்தவே முடியாது. ஆனா என்னன்னாக்கா, இதனால நான் நிறைய வேதம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், நிறைய நேரம் இருக்கு, நிறைய நிறைய வேர்ட் படிக்கிறீங்க, நிறைய குரூப்ல எல்லாம் போட்டுட்டே இருக்கிறீங்க. ஓகே, நிறைய வேர்ட்ஸ், நிறைய ரெவல்யூஷன் உங்களுக்கு. அந்த ரெவல்யூஷனை பார்த்துட்டு என்கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க, சிஸ்டர் இத்தனை நாள் நான் பைபிள் வாசிச்சிருக்கேன், இதை நான் பார்த்தது இல்ல, அதனால எனக்கு இது பெரிய நல்ல ஒரு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து அவருதான் பண்றாரு, நான் என் சொந்த கருத்தையா போடுறேன், அவர் தந்த கருத்தை தான் போடுறேன். பைபிள வாசிக்கிறேன், அவர் தராரு, அதை கொடுக்குறேன். இது எனக்காகப்பட்ட ஏற்பட்ட மூளை அப்படிலாம் கிடையாது. நீ அதை போய் சாப்பிடாத, அது தேனிட்ட பணியாரம். ஒரு சாப்பாடு தான் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியும். அவர் தன்னை அப்பமா சொல்லிக்கிட்டானா என்கிட்டதான் உனக்கு திருப்தி இருக்கு, என்ன புசி, என்ன வாசி, என்னோடு சேர்ந்துரு, மிகுந்த கனிகளை கொடுப்பாய். சூப்பர் சார். ஆக்சுவலி வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேச நினைக்கிறேன், அது கண்டினியூ. அதை இப்போ டைமிங் வந்து 3:30 மேல போகுது, நீங்களும் தூங்கணும். ஆக்சுவலா அடுத்த செக்ஷன்ல அவங்களோட நிறைய ஒவ்வொரு டாபிக்கா நான் மூவ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த செக்ஷன்ல பாக்குற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய லைக் இவ்வளவு கேப் விட்டு நம்ம சந்திக்கிறோம், பாக்குற வியூவர்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அதான் என்னோட செய்தி. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம ஈட டிவில உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் நாங்க எடுக்க விரும்புறோம். ஸோ கண்டினியூவா நீங்க கொடுங்க. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இவ்வளவு இந்த இயர்லி மார்னிங்ல தூங்காம கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை கொடுத்துருக்கீங்க. Thank you so much. God bless you and your ministry. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.